ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யூனாவை காமிக்கிறாங்க. அவள் உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட ஹீரோ ஜாங்மி அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். பட் டிஸ்டன்ஸாக தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. லிஃப்ட்டு க்ளோஸ் ஆனதுமே பக்கத்தில் ரெண்டு பேருமே க்ளோஸாக வந்துட்டுருக்கோமே நம்ம ஹீரோயின் இப்படி உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிட்ட நீ இப்படி க்ளோஸாக இருக்கிறது தப்பு இல்லையான்னு செட்டங்க கேட்குறா. இது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான், பாஸ்க்கு கிடையாது அப்படின்ற செட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் க்ளோஸாக வர்றாங்க. அப்போ அங்கே லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதுமே அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போய் எங்கள் ஃபைல் எல்லாமே கையில் இருந்து கீழே விழுந்துருது. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, அங்கே இருக்க கேர்ள்ஸ்ட எல்லாத்தையுமே போய் இந்த விஷயத்தை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட பொசிஷனுமே ரொம்ப பெருசு கிடையாது. அவள் வந்துமே இங்கே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவளுக்கு தனி கேபின் கொடுத்துருக்காங்க. அவள் எப்பயுமே வந்துட்டு ஒர்க் பண்ணாமல் மூவிஸ் சீரியல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. டைம் முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே எந்திரிச்சு வேகமாக வந்து கிளம்பி போயிடுறா. அப்படி இருந்து இவளுக்கு ஏன் வந்துட்டு இவ்வளோ பியாரிட்டி கிடைச்சிட்டு இருக்கா அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாச்சும் அஃபேர் போயிட்டுருக்கா அப்படின்ற செட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாமே அங்கே வந்துட்டு ஃபைனலாக அவங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிருச்சு. அவன் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஏன் பண்ண மாட்டான், அவன் என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஒரு பிளாஸ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மலையில் நனைஞ்சிட்டு அங்கே நீடன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நான் தாத்தாவை மீட் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, என்னோட கம்பெனி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு, என் குடும்பமே பேங்க்ராப்ட் ஆக போகுது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கான். நம்ம ஹீரோயின்மே அவங்க தாத்தாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதும் போனா போட்டு விடு, அவன் குடும்பம் வந்து பண்ண துரோகத்துக்கு அதான் வந்து தண்டனைன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்பா பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவார், அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷனாக தான் தெரியுறாரு, நம்ம ஏன் வந்துட்டு தப்பாக வந்துட்டு எதையுமே முடிவு பண்ணணும், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போமே, அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டா அப்படின்ற சிட்டங்க கேட்டதும் அதை கேட்டுட்டு நீ சொல்கிறதுமே ரொம்ப நல்ல விஷயந்தாம்மா, எடுத்தவொடனே ஒருத்தவங்கள ட்ரெஸ் ட்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பட் அவங்கள வந்துட்டு உருவாக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம், பட் நம்மளால தான் வந்துட்டு யாரையும் நினச்சா ராஜாவாக்க முடியும், நான் வந்துட்டு உன்னோட இந்த ஆன்சரால் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன், நான் ஹெல்ப் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது மூலமாக வந்துட்டு அவனோட கம்பெனியுமே இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. பட் நம்ம ஹீரோயினோட உண்மையான ஐடென்டிஃபைவை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டு பேருக்குமே மேரேஜுமே பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணலை, விருப்பத்தோடு தான் நடந்திருக்கு. பட் அது ஒரு சீக்ரெட் மேரேஜாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே யாருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுறது தெரியாது போல். நம்ம ஹீரோயின் அங்கே போய் காஃபி எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க இன்னுமே அவளை பற்றி தான் அங்கே வந்துட்டு புறணி பேசிட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்துட்டு பேசுறதுக்காக உங்களுக்கு இங்கே சேலரி கொடுக்கல, ஒழுங்காக போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், இப்படி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வேலையுமே இல்லாமல் தெருவில் தான் சுற்றணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்போ அங்கே மியா அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப வைத்தச்சலாக போயிடுறா. இவள் வந்துட்டு என்னமோ இவ தான் இந்த கம்பெனியோட ஓனர்ன்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்ருக்கா, நான் இவளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. என்ன விஷயம்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக இவ ஆகணும்னு ஆசை, பட் வந்துட்டு இவ்வளோ போட்டு வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வைத்தச்சலில் பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன், அதுக்கு தானே நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். அந்த கேக்கையும் ஒரு வாட்சையுமே இதெல்லாம் வந்துட்டு சீப்பாக கொண்டு வந்து யார் இங்கே வச்சிருக்கதுன்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த மியா கோவமாய் போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அந்த கேக் வந்துட்டு பெரிய பேக்கரியில் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினது, ரெண்டாவது அந்த வாட்ச் ரொம்பவே காஸ்ட்லியானது, ஆக்ஷனில் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அவருக்காக தான், நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நீ வந்துட்டு இப்படி சீப்பான வந்துட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நான் என்னமோ போராப்பட்டு தூக்கி போடுற மாதிரி பேசிட்டு இருக்கே, இதெல்லாம் அங்கே உன்னோட பாஸ் தான்ப்பா தூக்கி போட சொன்னார், ஒருவேளை ஒன் சைடாக நீ வந்துட்டு லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, அப்படி பண்ணேன்னா அவன் மேலே கம்ப்ளைண்ட்மே பண்ண முடியும், அதுக்கப்புறம் உன்னோட வேலைக்குமே ஆப்பு வச்சுருவாங்க, ஸோ நீ பார்த்து வந்துட்டு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அவள் ரொம்பவே கோவமாகி போயிட்டு என்னமோ இவ தான் ஓனர்ன்ற ரேஞ்சுக்கு ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணேன், ஒரு செகண்டில் வந்து ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டா, இவ்வளோ நான் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவனை பார்த்தாங்க சில ஃபைல்ஸ் எல்லாம் அவள் கையில் கொடுத்துட்டு நான் இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங்கு போய் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸோ நீ பேங்கோட வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கோ, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் வந்துட்டு சரி பண்ணி அந்த மீட்டிங்கை பாருன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அவர் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட கேபினுக்கு போய் நான் முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியதாக இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே நீ ஹேண்டில் பண்ணி ஆகணும், இன்றைக்கி மிஸ்டர் பேங்க போய் நீ மீட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓ இதை நீ கொடுத்துட்ருக்க இல்லை பாஸ் கொடுத்தாரான்னு சொல்லிட்டு கேட்டதும் யார் வேணாலும் கொடுப்போம், அதை செய்கிறதானே ஓ வேலை, நீ வந்துட்டு என்னை விட என்ன பொசிஷனில் ரொம்ப ஹைலியாக இருக்கா, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டுங்க பேசினதும் ஹீரோயினுக்கு புரியுது இவ ஏதாச்சும் வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணாமல் வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாளேன்னு. சரியா அவள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவளுமே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் போகிறா. பார்த்தா அவளுமே அங்கே வந்திருக்கா, ஆனால் பக்கா பிளானோட வந்திருக்கா. ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் அங்கே ட்ரக்கை கலந்து வச்சுருக்கா. ஹீரோயினுக்கு அந்த ட்ரிங்கை வந்துட்டு ஆஃபர் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த ட்ரிங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற
அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து அதில் வந்து சியர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து குடித்ததுமே அப்போ அந்த வாங்குமே சரியான பொறுக்கி தான் போல். அவனை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் அந்த ஒயினை கொண்டு வந்துட்டு நீங்கள் குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டேக்கா, வார்னிங் கொடுக்குறேன், கையை தள்ளி வச்சு பேசுங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லை, திரும்பமே வெக்கமே இல்லாமல் கையை பிடிச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு ஐ திங்க் வந்துட்டு நான் இங்கே இருக்கிறது வந்து தப்பானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே கூட வந்திருக்க அவங்க ஒர்க்கர் வந்து என்ன ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்க, எங்கள் பாஸ் வந்து உன்னை டச் பண்ணி பேசுகிறதே பெரிய விஷயம், நீ என்ன ஒரு ப்ராஸ்டியூஸ் தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்குது எல்லாம் இந்த மியாவோட வேலை தான்னு. அப்போ நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரிங்க் வந்து பண்ணி தான் ஆகணும், நீ எதுக்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, இங்கே இவர் மாதிரி ஒரு பர்சன் உன்னை வந்து ஏறெடுத்து பார்க்குறது கூட பெரிய விஷயம், மாதிரி லோ பொசிஷனில் இருக்கவங்கள யாராச்சும் டச் பண்ணி பேசுறதுக்காச்சும் விரும்புவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ரொம்ப கூலாக நான் வந்துட்டு இங்கே பிஸ்னஸ் மீட்டுக்காக வந்தேன், பட் அது வந்துட்டு நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இங்கேருந்து நேரத்தை வேஸ்டாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அந்த ஒர்க்கர் வந்துட்டு பிடிச்சிட்டு விடாமல் இருக்கோமே ஹீரோயின் கோமாய் போயிடுறா. நீ வந்துட்டு இப்போ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டா. அப்போ அந்த மியா வந்து நீ இப்போ ட்ரிங்க் பண்ணாமல் எங்கே போவோன்னு சொல்லி கோவப்பட்டதுமே ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க பிடிக்கல, நீ பண்ணுறதுக்காக வான்னு சொன்னதுமே அந்த மியா கோவமாயிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு உன் மனசை என்ன நினச்சிட்டு இருக்க, பெரிய சுப்பீரியர் நினச்சிட்டு இருக்கியா, நீ பாஸ்கே ஆர்டர் போடுவியா, நீ சொன்னோன்னா அவர் நாய் மாதிரி ஓடி வந்துருவாரா அப்படின்ற செட்டங்க கேட்குறா. அப்போ அவனுமே அங்கே ஒரு மீட்டிங்கில் இருக்கான், நீங்கள் வந்துட்டு சைன் வாங்கிட்டு கிளம்பி வாங்க அப்படின்றத அவ சொல்லும்போது அவங்க அந்த ஃபோனை பிடிங்கி அங்கே சூப்பில் போட்டுட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, சொன்னவொன்னே அவர் வந்து ஓடி வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாரா, நீ வந்து அவனோட சீக்ரெட் லவராக வேணா இருக்கலாம், பட் நீ ஒய்ஃப் கிடையாது, ஓ மேலே வந்துட்டு கேர் பண்ணுறதுக்கு இப்போ ஒழுங்காக வந்துட்டு நாங்கள் சொன்னதை நீ கேளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேங்க்மே நம்ம ஹீரோயின்கிட்ட இன்னுமே க்ளோஸ் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பட் அவங்க வந்துட்டு விலகிக்கிட்டதும் அவன் அந்த சைடில் போய் அங்கே வந்துட்டு போய் விழுந்துடுறான். நீ எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணு, இன்னைக்கு இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசுகிறான். அங்கே இருக்க எல்லாருமே நீ வந்துட்டு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஓவரை வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து ஃபன் பண்ண, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவளுமே நம்ம ஹீரோயினை இதெல்லாம் வந்து உனக்கு என்ன வந்துட்டு புதுசாக பண்ணுறதுக்கு, நீ உன்ன மாதிரி பொண்ணுங்களா இதுக்காக தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்களோட பார்வை எல்லாமே எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, பட் இவங்க பேசுகிற பேச்சுக்கு கரெக்டான பொண்ணுன்னா அது நீ தான், ஏன்னா நீ தான் வந்துட்டு காசுக்காக அந்த மாதிரி வேலை பண்ணிச்சுப்ப போல, நான் கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ உடனே அவளுக்கு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினோட ஹேரை பிடிச்சிட்டு நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எப்படி வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே ஹீரோயின் அவ்வளோதான் கோவமாய் போயிட்டு தூக்கி அங்கே வந்துட்டு கீழே எரிஞ்சிடா. அதை பார்த்துட்டு தான் அங்கே இருக்க எல்லாருக்குமே பயமாய் போயிட்டு உனக்கு என்ன மார்ஷல் ஆர்ட்ஸுமே வருமானு சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாம் வருமே ஏன் வராது அப்படின்ற சொல்லும்போது அந்த பேங்க் இன்னமே திருந்தாமல் நீ வந்துட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து ஃபிசிக்கல் ஃபைட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த மாதிரிலாம் ஃபைட் வேணாம், ஏகப்பட்ட ஃபிசிக்கலில் பண்ணுறதுக்குமே இருக்குது, நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுங்க அருவருப்பாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் உங்கள் புத்திகளே இப்படி தான், நீங்களாம் திருந்தவே மாட்டேங்களான்ற மாதிரி தான் அவளுக்கு ரியாக்ஷன் இருக்குது. நீ இன்னைக்கு வந்துட்டு எப்படியுமே எஸ்கேப் இங்கேருந்து போக முடியாது, எங்கள் கூட சேர்ந்து நீ ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெட்டு வச்சுக்கலாம், யார் அதிகமாக ட்ரிங்க் பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு இங்கேருந்து போயிடலாம் ஓகேவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா ஓகே தான் பண்ணிட்டா போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கையில் இருக்க ட்ரிங்கை வாங்கி அவங்க வச்சுட்டு நீ இப்போ குடி அப்படின்ற சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு நோஸ் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா அதில் தானே ட்ரக்கு கலந்துருக்கு, அவன் வந்துட்டு குடிக்காமல் இருக்கவுமே அந்த ஏன் ரொம்ப கோவமாயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, ரொம்ப ஓவராவா பண்ணிட்டு இருக்க, நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்துட்டு என்ன ஆக போதோ உனக்குன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டா. அப்போ ஹீரோயின் வம்பு பண்ணி அவன் வாயில் அந்த ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டதுமே அவனுக்கு நல்லா போதையாகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஸோ இவளோட பிஹேவியர் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஒருவேளை இவன் வந்து ஜியாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாளான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னைக்காச்சும் ஒரு ரூமர்ஸாச்சும் கேட்டிருப்போமே, அப்படி எதுவுமே இப்போ வரைக்கும் வந்துட்டு கேட்கலையே, அவர் இன்னமே சிங்கிள் தான் அப்படின்ற செட்டங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மியா நீ பண்ணுற வேலைக்கு நாளைக்கு கண்டிப்பாக நீ வந்து உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராக மாட்ட, உன் காலை வைக்க முடியாமல் போக போது பாரு உன் நிலமன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படியா சொல்கிறேன், ஆனால் வந்துட்டு அப்படி நடக்க போகிறது கிடையாது, என்ன ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான், எனக்காக வந்துட்டு அவன் எல்லாமே வந்துட்டு பண்ணுறதுக்குமே ரெடியாக இருப்பான், ஆனால் ஓ நிலமை வந்துட்டு என்ன ஆகும், நான் வாட்டி எப்பயும் போல் கூலாக மூவி பார்த்துட்டு வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருப்பேன், சம்பளமே எனக்கு வரும், ஆனால் உனக்கு அப்படின்றத அவ சொல்கிறா, நீ வந்துட்டு என்னை கேர் பண்ணி அவன் பார்த்துக்க மாட்டான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா, ஆனால் நீ ஆன்லைனில் என்ன ஃபுட்டு வந்துட்டு அவனுக்கு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டையோ அதே ஃபுட்டை தான் அவன் எனக்கு வந்துட்டு மதியம் போல் ஆர்டர் பண்ணி கொடுத்தான், அப்போ வந்துட்டு அவன் என்ன கேர் பண்ணுறானா இல்லை உன்னை கேர் பண்ணுறானா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னை பற்றி அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப மோசமாக பேசிட்டு அவளை டீஸ் பண்ணுறதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி முட்டாள்களுக்காக என்னோட ஐடென்டிஃபைவை ஏன் ரிவீல் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ பார்த்தா அந்த பேங்க் நம்ம ஹீரோயின்
பக்கத்தில் அங்கே க்ளோஸாக நெருங்கி வர ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் அங்கே விளைக்கிறா. அவன் போய் அங்கே விழுந்ததும் இன்னைக்கு எஸ்கேப் ஆகி இங்கேருந்து போக முடியாது, நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மியாவுமே ரொம்ப ஓவர் அங்கே வந்துட்டு பேசிட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. அங்கே வந்துட்டு பிடிச்சிட்டு அங்கே போர்ஸ் பண்ணும்போது அவன் நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணிடுறா. என்ன இதெல்லாம் நான் அவங்கள்ட்ட மீட்டிங் பண்ணிட்டு வர சொன்னால் இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இப்படி தான் வந்துட்டு அவள் ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து கொடுத்தே எல்லாருக்குமே வந்து அவங்கள போதையாக்கி அவங்ககிட்ட டீலை சைன் பண்ண வச்சுட்ருக்கா. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் உங்ககிட்ட கால் பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயின் கோவமாயிட்டவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி தான் உங்கள் கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி டீலை சைன் வாங்குறதுக்கு ஆளை வந்துட்டு பழிகடை ஆக்குவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே வந்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே அந்த மியா வந்துட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. நீங்கள் வந்து முக்கியமான மீட்டிங்கில் இருப்பீங்க, நாங்கள் இதை பார்த்துட்டு வரோம், நான் இப்போ காலை கட் பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த இடியட்டுமே சரி ஓகே நீங்கள் மீட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணதும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. அவள் கோவத்தில் கண்ணெல்லாமே வந்து செவந்து போயிடுது. என்ன மாதிரி கேவலமான புருஷன் இவன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீ வந்துட்டு இப்போ எஸ்கேப் ஆகி இங்கேருந்து போக முடியாது, எப்படி போகிறோம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கே அவள் இன்னமே வந்துட்டு மியா திமிராவே பேசினதுமே ஹீரோயின் அவ்வளோதான் ஒரு பொறுமை இழந்து போயிட்டு அங்கே பாட்டில் எடுத்து அவன் தலையிலே உடச்சிடுறா. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே எல்லாரும் ரொம்ப பயந்து வேற போயிடுறாங்க. நீ என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப, இன்னைக்கு நான் உன்னை பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை கூப்பிட்டு அவளை அங்கே நீடன் பண்ண வச்சுட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ண போகிறாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஊற்றி இப்போ நீ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட போர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருன்னு சொல்லும்போது அங்கே போர்ஸ் எடுத்து அவன் கொட்டி பார்த்தா ஹீரோயினுமே மேரேஜ் பண்ணி அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த மியா இது சாத்தியமே கிடையாது, 7 இயர்ஸாக நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ வரைக்குமே அவருக்கு மேரேஜ் ஆன மாதிரி எந்த ஒரு நியூஸுமே கிடையாது, இவள் பொய் சொல்லிட்டு இருக்கா, இது ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பான்னு சொன்னதும் ஃபேக்காக ரெடி பண்ண மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. ஒருவேளை உண்மையிலே அவனோட ஒய்ஃபாக இருந்தால் நம்ம நிலைமை என்னத்துக்காகிறது அப்படின்ற சைட்டு அவங்க பயந்ததும் நீங்கள் வந்துட்டு இவள் பேச்சில் வந்துட்டு நம்பிக்கை வைக்காதீங்க, இவள் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும் பட் இந்த ஃபோட்டோவை பார்த்தா ஃபேக்கா மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஹீரோவை பார்த்தாலுமே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு, ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் தப்பு நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு வேமா அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறத பார்த்துட்டு அந்த அம்மையா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே நம்புவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவள் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சதுமே அதை பார்த்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு உண்மையாக இருக்க சான்ஸே கிடையாது, இது வந்துட்டு ஃபேக் தான் சொன்னதுமே இந்த சீல் வந்துட்டு கவர்மெண்ட்டாக வைப்பாங்க, நம்ம வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒய்ஃப் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. பட் இவங்க ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் இப்போ வந்துட்டு உனக்கு சரியான பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையுமே அங்கே வர வச்சுருந்துருக்கான். அந்த லேடி வந்து எதுக்காக நீ இப்படி ஃபேக்காக வந்து போய் சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு வந்துட்டு மேரேஜ்னு ஒன்று நடந்தால் அது என்னோட பொண்ணோட தான், அது ஆல்ரெடி வந்து பேசி வச்ச மேரேஜ் தான், நீ வந்துட்டு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இவங்க எல்லாமே பயந்து போயிருக்கலாம் நீ சொல்கிற இந்த பொய்யை கேட்டு, பட் நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸ் வச்சு நம்ம ஹீரோயினை பிடிக்க வைக்கிறாங்க. இவளை வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக வந்துட்டு பண்ணி அதை வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணி விடுங்க, இவன் மானம் கப்பல் ஏறட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க இடியட்ஸ் எல்லாருமே பல்ல காமிச்சிட்டு காசு இருந்தால் பின்னாடி அங்கே வந்துட்டு ஒரு கூட்டம் சேரும் இல்லையா, அது மாதிரியே இந்த கேவலமான ஜென்மங்களுமே கூட சேர்ந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அந்த மியா வந்துட்டு கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறா. அந்த வாங்குமே அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டு அவட்ட மிஸ்பேகமே பண்ண பார்க்குறான். அவங்க அடிச்சு அங்கே சேரில் தலை விட்டு ஹீரோயினுக்கு தலையெல்லாமே அடிபட்டுருது. அந்த பேங்க் மிஸ்பேவ் பண்ண போயிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். அவனை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிருது. அவன் வந்ததுமே ஒய்ஃப் நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் வரதுக்கு டைம் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கோட்டெல்லாமே போற்றி விட்டுட்டு ஹக் பண்ணிட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. என்னது பொண்டாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அப்போ என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி என் ஒய்ஃப்டே நடந்திருப்பீங்க, நான் வந்துட்டு டீல் சைன் பண்ணுறதுக்கு இங்கே அவளை அனுப்பி வச்சா நீங்கள் வந்துட்டு அவளவே இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுவீங்களா, உங்கள் யாரையுமே நான் இன்றைக்கி சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலை, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மியாவும் அவங்க அம்மாவும் தான், அவங்க தான் எங்களை ப்ரொவோக் பண்ணாங்கன்னு சொன்னதும் அப்போ அவள் நான் 7 இயர்ஸாக அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் உனக்கு வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்றதுக்காக நீ வந்துட்டு புதுசாக ஒரு பொய்யை சொல்லாத, இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவங்க அம்மாவுமே ஆமாம் அவங்க அப்பாவும் நானுமே எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே பேசி முடிவெடுத்தது தான், அவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகும்னு, நீ புதுசாக கட்டுக்கதையெல்லாம் கட்டாத அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அவனோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இது ஒன்றும் ஃபேக் கிடையாது, அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னோட கம்பெனி டவுன் ஆகணும்னு நீ ஆசைப்படுறியா, என் பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா டாப் 3ல வர என்னோட கம்பெனியோட சேர்ந்து உன்னோடதுமே பெருசாக வந்து வளர்ச்சி அடையும், இதனால் வந்து உன்னோட ஷேர்ஸ் வந்துட்டு இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே ரொம்ப நல்ல வந்து
பணம் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் ஆமாம் அவங்க கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் யாரை மேரேஜ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற சட்டி கேட்குறான். நான் வந்துட்டு உங்களோட பேச்சை கேட்டு நடப்பேன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினையுமே பார்த்தா அவன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இவங்க சொல்கிற மாதிரி பெனிஃபிட்டுக்காக நான் யாரையும் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன், உண்மையிலேயே உன்னை பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அங்கே வந்துட்டு 2 பேருமே சீக்கிரட்டாக அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயின்ட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். பட் இந்த மேரேஜை சீக்கிரட்டாகவே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபேமிலிகள் அதிகமாக இருக்காங்க, என்னோட வீக்னஸ் பாயிண்ட் என்னோட ஒய்ஃப் தான் தெரிஞ்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ண பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அப்போ அங்கே வந்துட்டு இதை சாதாரண எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டா. பட் அவளுக்கு இதை நினச்சி இப்போ ரொம்பவே கில்ட்டி ஆகிட்டுருக்கு. அங்கே அவன்கிட்ட சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த மியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு இப்படி வீடியோ கால் போட்டால் அவன் என்கிட்ட வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். பட் நீ வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு நெஞ்ச பதட்டம் இல்லாமல் மீட்டிங்கை வந்துட்டு முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சையே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சட்டி கேட்டதும் ஐயோ நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து புரிஞ்சுக்கிருச்சு ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு, நான் உடனே மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் பாரு, என் ஃபோனை வேணாலும் செக் பண்ணு, இவங்க ஃபோன் பண்ண எதையுமே நான் அட்டன் பண்ணலை, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்குமே நான் திரும்ப போக போகிறதில்ல, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அவனோட ஐடென்டிஃபைவை சின்ன வயசுலேருந்தே மறைச்சிட்டு தான் அவங்க தாத்தா வளர்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவளுமே ஜின் ஃபேமிலியோட பொண்ணு போல, ரொம்பவே ரிச்சஸ்ட் ஃபேமிலி, அவளுக்கு ரொம்ப எதிரிகள் இருக்குன்ற வசதி அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த மியா நீ வந்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு சாதாரண லேடியை மேரேஜ் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண போகிற, ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா அது உனக்கு நல்லது. இவன் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸே இல்லாதவ, இவங்க வந்துட்டு அம்மா அப்பா ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணவங்க தான், ஆனால் என்னோட பேரண்ட்ஸை வந்துட்டு பாரு எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க, அவங்க நினச்ச உனக்கு வந்துட்டு என்ன வேணாலும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, காசு பண்ணதுக்காக நான் ஒன்றும் அவளை மேரேஜ் பண்ணலை, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் மேரேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் ஒன்றும் இறந்தெல்லாம் போக கிடையாது, அவங்க சாதாரணமானவங்களும் கிடையாது, அவங்க வந்துட்டு தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க அப்பா வந்துட்டு என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவரோட உயிரை விட்டாருன்னு சொன்னதும் ஓ அப்படின்னா வந்துட்டு இந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் நீ மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, ஒருவேளை அவனுக்கு என் கூட மேரேஜே நடக்கலைனாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு உறுதியாக சொல்கிறேன் உன் கூட சேர்ந்து அவனுக்கு மேரேஜ் நடந்திருக்காது, ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு தாட்டே உன் மேலே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா பார்த்தா அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, நாங்கள் வந்துட்டு என்ன நினைச்சாலுமே எப்படி நடக்கணும் உனக்கு தெரியல, ஆனால் நீ வந்துட்டு ஸ்டூபிட் மாதிரி இப்படி ஒரு பொண்ணை போய் நீ மேரேஜ் பண்ணிவிட்டு உன் லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்க, ஏன் பண்ணணும், என் பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணேன்னா உனக்கு என்ன கிடச்சிருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே இருக்க எல்லாருமே அது கரெக்டானு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவன் உடனே நீ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் அப்படிலாம் எப்பயுமே உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து பேசிட்டேவும் டக்குன்னு பார்த்தா டீட் வந்துட்டு அங்கே மேலே இருக்க அந்த கோட்டை ரிமூவ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு எதுவும் புரியலை, சரியான வந்துட்டு ஃப்ராடு பையலாக இருப்பான் போல. அப்ப அங்க பார்த்தா மீடியாஸ் எல்லாமே அங்க உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிருது. ஏன்னா ஹீரோயினோட வாயில ரத்தம் அங்க வந்து ஃபுல்லாமே வந்துட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, அவளுக்கே எதுவும் புரிய மாட்டுது. அப்ப அங்க அந்த மியா வந்துட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எங்களை அசிங்கப்படுத்தணும்னு பண்றியான்னு சொன்னதும் அங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வளைச்சு கட்டி அங்க வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்துட்டு என்னோட ஒய்ஃபை நான் வந்து இங்க மீட்டிங்காக அனுப்பி வச்சிருந்தேன், பட் இங்க பாருங்க என்ன என் ஒய்ஃபை பண்ணியிருக்காங்க, என் அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து என் ஒய்ஃப்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்தா வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இதோட சேர்ந்து என்னோட மானமே தான் கப்பல் ஏறிட்டு இருக்கு, பட் வந்துட்டு இவன் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை புரியாமல் முழிக்கிறா. அப்போ அவகிட்டையுமே வந்து பேபி நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, நீ இப்போ வெர்ஜின் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், வாழ்க்கையை சீரழிச்சாலும் பரவாயில்ல, உனக்காக நான் இருக்கேன், நான் வந்துட்டு உன்னை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய உத்தம் மாதிரி பேசிட்டு இருக்கான். வீடியோஸ் ஆதாரமுமே நிறைய இருக்கு, அங்கே அதெல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு அங்கே அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து காமிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்க என் ஒய்ஃப்ட வந்துட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் போட்டா இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு காமிச்சிட்டு இருக்கான். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோஸை நான் சென்ட் பண்ணுறேன், இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வழி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது நினைக்கிற லெவலுக்கு நல்லவன் கிடையாது, இவன் வந்து கூட சேர்ந்து இருந்தே நம்ம வந்து மானத்தை கப்பில் ஏற்றிருக்கான், அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே புரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த மியா அவங்க வாங்க எல்லாத்தையுமே அங்கே கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ
அப்பங்க மியாவோட அம்மா, "நீ வந்துட்டு எப்பேர்ப்பட்ட ஆளுன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சுடா. நாங்க இந்த இண்டஸ்ட்ரியிலே இல்லாம போயிட்டோம்னா, நீ வந்துட்டு டாப்ல வந்துரலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இந்த மாரி பண்ணிட்டுருக்க. உன்னோட ஒய்ஃபவே நீ இதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு." அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அங்க இருக்க அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே, "உன்னை எவ்வளோ நாங்க நல்ல மனுஷன்னு நெனச்சிட்டு இருந்தோம். பட் வந்துட்டு நீ எங்களுக்கே துரோகம் பண்றியா? கூட சேர்ந்து அப்பாவி மாரி நடிச்சுட்டு நீ வந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்க." அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினுக்குமே ரியலைஸ் ஆயிருது, இவன் சரியான ஃப்ராடு பையன். அவங்க குடும்பம் எப்படியோ அப்படிதான் இவனும் இருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பதான் மைண்ட்லேயே உரைக்குது. அப்போ அங்கே அவன் அந்த மியாட்ட வந்து, "பரவாயில்லையேப்பா, உங்களோட புத்தி வந்துட்டு இப்பயாச்சும் ஒர்க் ஆயிருக்கு. உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சிருச்சு. பட் வந்துட்டு இதை கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கதை உங்கள் பொண்ணு வந்துட்டு பண்ண சின்ன மிஸ்டேக்கால அது எனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன். 7 இயர்ஸாக என்னோட அண்டரில் இருக்கா. பட் வந்துட்டு என்னை பற்றி இவ என்ன புரிஞ்சு வச்சிருக்கா, எனக்கு வந்துட்டு எல்லாமே சாதகமாக இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிருது. அந்த மியா பயங்கரமாக கோவப்பட்டு அழுதுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. "நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்துட்டு நம்பிக்கையெல்லாம் உடச்சிட்டே இல்லைன்னு சொன்னதும் வாயை மூடி பேசாம இரு, கத்தாது." அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. "ஒய்ஃப், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இவங்க எல்லாரும் உன்னை என்ன பண்ணாலும் சரி, நான் உனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு அங்கே மியாவை பார்த்து, "உனக்கு எதுவுமே நடக்கல, அப்புறம் ஏன் நீ அழுதுட்டுருக்க, வாயை மூடிட்டு பேசாம இரு." அப்படின்றத சொல்லிட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து ஒரு அரை விழா. "நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு சீப்பான பர்சன் சொல்லிட்டு ஃபைனலாக எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு. மீடியாஸ் முன்னாடி வந்துட்டு இப்படி பெரிய நான் வந்துட்டு நல்ல ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ட்ராமா வந்துட்டு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. திரும்ப செகண்ட் அரை விழா. "என் தாத்தா அன்னைக்கே சொன்னார், அந்த குடும்பத்தோட ரத்தம் எப்படி இருக்கோ அதோட புத்தியுமே அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை வச்சேன் பார்த்தியா, அதுக்கு தான் இந்த அரைன்னு சொல்கிறா." மூணாவதும் ஒரு அரை விட்டுட்டு, "நீ வந்து இத்தனை வருஷமாக என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்த பார்த்தியா, என்னால் கொஞ்சம் கூட உன் மேலே டவுட்டே பட முடியல. லவ் பண்ணி ஏமாற்றி நீ வந்துட்டு உன்னோட பிஸ்னஸை டாப்க்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட மனசை உடைச்சிருக்க. ஸோ அதுக்கு தான் இந்த அரை." அப்படின்றத அவள் சொல்கிறா. "உன்னோட ஃபைனலாக வந்துட்டு புத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ இந்த பெரிய ட்ராமா வந்துட்டு இவங்கெல்லாம் பண்ணதுக்கு நான் இவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா கடைசியில் என் கண்ணை அவங்க திறந்துட்டாங்க. அவன் வீடியோ கால் பண்ணும்போது நீ எந்த ரியாக்டுமே பண்ணாமல் இருந்தப்போ நான் வந்துட்டு உன்னை பற்றி புரிஞ்சிருக்கணும், நீ எவ்வளோ சீப்பானவேன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் வந்து உன் மேலே கோவம் வந்தாலுமே நீ என்னை காப்பாற்ற வந்தது ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. பட் அது டோட்டலாக இப்போ உடஞ்சி போச்சு." அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. உடம்பு முடியாமல் போனாலுமே அவ்வளோ ஒரு கேர் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு லவ்வை கொடுத்துருக்கான். ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் நம்பி தான் நம்ம ஹீரோயின் ஏமாந்து போயிருக்கா. இங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு, "இத்தனை வருஷமாக இந்த மேரேஜை நீ வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்க பார்த்தியா, லவ் பண்ணுற மாதிரியே. நான் வந்துட்டு நம்பியுமே ஏமாந்து போயிட்டேன். இல்லைனா கொஞ்ச நாள்லேயே கண்டுபிடிச்சிருக்க முடியாதா, எவ்வளோ இடியட் ஆகியிருக்கா." அப்படின்றத சொல்கிறா. "இந்த மேரேஜை நீ சீக்கிரட்டாக வைக்கணும்னு சொல்கிறப்ப எனக்கு புரிஞ்சிருக்கணும். பட் வந்துட்டு நான் தான் இடியட் மாதிரி உன் பின்னாடி வந்திருக்கேன்." அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த மியாட்ட, "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, ஒரு பொண்ணை வந்துட்டு கெடுக்கிறதுனா இன்னொரு பொண்ணாக தான் இருப்பாங்கன்றது கரெக்டாக இருக்குது. நீ இப்படி கேவலமான ஒரு ஜென்மத்துக்கு பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே அந்த ஜியாங்குமே, "இப்போ என்ன வந்துட்டு பெருசாக தப்பு நடந்துருச்சு, ஆமாம் இப்போ எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நானே ஒத்துக்கிறேனே." அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின்மே அந்த ரிங்கை தூக்கி கழட்டி எரிஞ்சிடுறா. அப்போ அங்கே ஒரு விஷயம் சொல்கிறான். "ஃபஸ்ட் டைம் அங்கே வந்துட்டு நான் நீட் டவுன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன் பார்த்தியா, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு நீ ரொம்பவே ஹைன் காட்டன் பர்சன் சொல்லிட்டு. ஸோ உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அங்கே வந்துட்டு 2-3 நாள் மழையில் நனைஞ்சா நான் என்ன ஆக போகுது, எப்படின்னாலும் நீங்கள் என்னை காப்பாற்றிடுவீங்க. அங்கே தாத்தாட்டையுமே நீ போய் பேசி எனக்கு வந்துட்டு அங்கே ஹெல்ப் கேட்டால் அவர் முன்னாடி நான் வந்துட்டு ரொம்ப நீட் டவுன் பண்ணிவிட்டு அங்கே பேசினேன். பட் அது ஒரு டைம் மட்டும்தான். அந்த கிளவி முன்னாடி இதுக்கப்புறம் என்றைக்குமே நான் நீட் டவுன் பண்ணக்கூடாது. என் கையில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிடைக்கிற வரைக்கும் தான். நான் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் பாருன்னு சொல்லிட்டு தான் அப்பயுமே யோசிச்சேன். அதே மாதிரி நாளுமே எனக்கு வந்துருச்சு. இப்போ என் கையில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்காக யாருக்காகவுமே எல்லாத்தையுமே பொறுத்து போகணும்." அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ரொம்பவே அங்கே கோவமாயிடுச்சுக்கா. நினச்ச மாதிரி நான் வந்துட்டு டாப் பொசிஷனுக்கு வந்துட்டேன். இப்போ என் கையில் எல்லாம் இருக்குது, பணம் காசு, என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் என்னோட அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு, "நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஈவில் பர்சனாக இருப்பேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நான் இங்கே வந்தது நம்ம 2 ஃபேமிலியுமே சேர்த்து பெரிய லெவலுக்கு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தான். பட் வந்துட்டு ஒன்று மாதிரி ஒரு பர்சனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அந்த மியா பயங்கரமாக அழுகிறா. 7 இயர்ஸாக நான் உனக்காக எவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பண்ணேன், நான் வந்துட்டு உன் மேலே வச்சிருக்க லவ்க்கு தானே பண்ணேன். பட் நீ என்னை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க." அப்படின்ற சொன்னதும் அவன், "நீ வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே." அப்படின்றத சொல்கிறான். "எல்லா பொம்பளைங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, கொஞ்சம் பாசம் காமிச்சா உடனே வந்துட்டு மயங்கி போயிருக்கீங்களே, அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்து, "ஒன்றை மாதிரி ஒரு டம் பர்சனை என் கூட சேர்ந்து நான் எதுக்காக வச்சுட்ருக்கேன் சொல்லு, நீ வந்துட்டு ரொம்ப டம்மாக இருக்க, எனக்கு வந்துட்டு உன்னால் வந்துட்டு தேவை இருந்துச்சு அதை நிறைவேற்றணும்.
பண்ணணும் தான். ஸோ வந்துட்டு ஃபைனலாக எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின்மே, நீ வந்துட்டு எவ்வளோ கேவலமான ஜென்மம். எங்கள் அப்பா வந்துட்டு தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை காப்பாற்றிருக்காரு. அதுக்கு கூட நன்றி இல்லாமல் நீ இருக்க பார்த்தீங்களான்னு சொன்னதும், யார் வந்துட்டு காப்பாற்ற சொன்னது? அதுக்கு மேலே காப்பாற்றினாலும் நான் என்ன உயிரை விட சொன்னேன்? உயிர் வந்துட்டு கடவுளால் பறிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நன்றி கெட்ட ஜென்மம் மாதிரி பேசினதுமே, உன்னோட உண்மையான ஐடென்டிஃபை வெளியே வந்துருச்சு பார்த்தேன்னு சொன்னதும், ஆமாம் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போகிற? பட் இதுக்கப்புறம் என்னை யார் என்ன பண்ண முடியும்? நான் டாப் பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அந்த பொசிஷனை அடைஞ்சிட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அது அப்படியா? அப்படின்னா சில உண்மைகள் இன்னுமே வெளியே வரணுமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே ஒரு சின்ன பை மாதிரி எடுத்து அவள் காமிக்கிறா. அதை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய விஷயங்களுமே என்னை எதுவும் பண்ண முடியல, இந்த சின்ன பையை வச்சு என்னை மிரட்டுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தாத்தா அந்த குட்டி பேக்கை கையில் கொடுத்து, அவள் எப்பயுமே இப்படியே இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன், பட் வந்துட்டு உனக்கு சுச்சுவேஷன் என்னைக்கு சரியில்லாமல் அவன் கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தோணுதோ அன்றைக்கி இதை நீ ஓப்பன் பண்ணி பாரு, இதுக்கான சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான் இருக்குது. அதில் பார்த்தா ஆல்ரெடி இந்த ஜியாங் சைன் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படின்னா என் தாத்தா உன் புத்தியை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இதை ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணியுமே கொடுத்துட்டு உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிடுறா. ஸோ அங்கே மியாவோட அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எல்லாரையுமே வந்து படுகுடியில் தள்ளணும்னு ஆசைப்பட்ட, பட் அது உனக்கே வந்துட்டு உல்ட்டாவை முடிஞ்சிருச்சு பார்த்தியான்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஜியாங்மி நான் எனக்கு வந்துட்டு இதில் சைன் பண்ணின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே தாத்தா ஒரு டைம் அவனை கம்பெனியில் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ வேமா சைன் பண்ணி கொடுத்துரு, உனக்கு வந்துட்டு பெனிஃபிட்மே வேமா கிடைக்கும்னு சொன்னதும் அவன் எதையுமே படித்து பார்க்காம அங்கே சைன் பண்ணியிருக்கான். அதுக்குள்ளே தான் அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டுமே இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் இங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ் நீ சொன்னேல, இங்கே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறேன், இவனை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு நியூஸ் போடுங்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சு விட்டுட்டு, நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு, உன்னை யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போய் வந்துட்டு என் கூடவே வச்சுக்கிறேன், நீ பேசாமல் வந்துடு, என் கூடவே நீ வந்துட்டு இரு, உனக்கு எப்பயுமே வந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், பட் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஓவர ஆட்டம் போடலாம் நினைக்காதன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எனக்கு எந்த ஒரு மேனோட தேவையுமே கிடையாது, என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னால் தான் நீ இந்த லெவலுக்கு வந்திருக்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அவனுக்கு கோவமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே பார்த்தா அங்கே மீடியாஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு ஆமாம் இவங்க வந்துட்டு எதுவுமே இல்லாதவங்க தானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே தாத்தாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு மிஸ்டர் டாங். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது நம்ம மியாவோட அம்மாவுக்கு, இந்த பர்சன் எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே மேடம் நீங்கள் வந்துட்டு வாங்க, உங்களுக்காக வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை யாரும் இங்கே டிசர்வ் பண்ணலை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும், நீ வந்துட்டு என்ன ஓவர பில்டப் கொடுத்துட்ருக்கீங்களா, நான் வந்துட்டு இந்த ஃபேக்கான நியூஸ் எல்லாம் நம்பவே நீங்கள் நினைக்கிறீங்களா, பொய்யா தானே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப கோவப்படுறான். வந்துட்டு உன்னை தத்தெடுத்து வளர்த்தாருனா நீ உடனே அந்த ஃபேமிலியோட வந்துட்டு சேர்ந்த பொண்ணாயிருவியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே உனக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, பட் இருந்தாலும் நான் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி சில நியூஸ் எல்லாமே சொன்னதும் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை வந்துட்டு இவங்களுமே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சில ஃபைல்ஸ் எல்லாமே காட்டி அங்கே பேசினதுமே அங்கே மியாவோட அம்மாவுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபேக்காக இருக்க சான்ஸே கிடையாது, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் 1 மந்த் ஆஃப்டர் இவன் கூட சேர்ந்து எனக்கு டைவர்ஸ் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு முடிவாகும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மீட்டிங் வச்சுட்டு நான் யாருன்ற உண்மையை சொல்கிறேன், இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அசிங்கம் தான் படணும்னு சொல்லிட்டு அவன் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவனுக்கு ரொம்பவே அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் பயமாயிடுச்சுக்கு, என்ன தப்பான இது பர்சன்ட்ட போய் பம்பிழுத்து வச்சுட்டோமான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஹக் பண்ணிவிட்டு தாத்தாவை அழுக ஆரம்பிச்சிடுறாரு. தாத்தா உனக்கு ஒரு லெசன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ ஈஸியாக யாரையும் நம்பாத, லவ்ன்ற ஜாலத்தில் போய் மாட்டிக்கிட்டதுனால தான் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவன் பண்ணதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாரு. நான் என்னோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. வீட்டில் பார்த்தா அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கான். உண்மையிலே அப்போ அந்த ஆளோட வந்துட்டு உண்மையான பேத்தி அப்போ நான் வந்துட்டு தப்பான டிசிஷன் எடுத்துனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே அந்த மெய்டு வர்றாங்க, நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க போல். ஸோ நீ தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற, அவளோட பிஹேவியரெல்லாம் தெரியல, அதே மாதிரியே பிஹேவ் பண்ணணும், நான் உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுப்பேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த லேடியுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே ப்ரெஸ் மீட்மே வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அவங்க தாத்தாங்க வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இவ
தான் என்னோட உண்மையான பேத்தின்னு சொல்லிட்டு அவளோட ஐடென்டிஃபையுமே ரிவீல் பண்ணிட்டு இந்த ஜியாங் வந்து எப்படி அவங்ககிட்ட கெஞ்சி அங்கே வந்து கூத்தாடி பெரிய நிலைமைக்கு வந்துட்டு இப்போ எப்படி துரோகம் பண்ணான்ற விஷயத்தையுமே அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மியாவுமே வந்துடுறா, இவன் வந்துட்டு என்னையுமே எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை நீங்கள் இப்போ பேசுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா டக்குன்னு அங்கே அவனோட கையை போய் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க எல்லாமே தப்பு, என்னோட ஹஸ்பண்டை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட தாத்தா என்ன அங்கே வந்துட்டு வேணுக்குனே தான் மேரேஜ் பண்ணி வச்சாரு, அவரோட கம்பெனியோட சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, இது எல்லாமே அவரோட பிளான் தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவர் மேலே லவ்வில் விழுக ஆரம்பிச்சிட்டேன், நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அந்த மியாவுக்கு ரொம்ப கோவமாய் போயிடுது. நீ எப்படி வந்துட்டு அங்கே வந்து போய் சொல்லிட்டு இருக்கலாம், அவனுக்கு ஏற்றுக்கிட்டு பேசுகிற ஏன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன விஷயம் காமிக்கிறாங்க, அந்த 1 மந்த் ஹீரோயின் அதுக்கப்புறம் தானே ப்ரெஸ் மீட் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பேசினா. ஸோ அந்த மெயிலை கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயின் மாதிரியே ஃபேஸ் அங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு அவளை மாதிரியே அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இதான் நடந்திருக்கு. நம்ம தாத்தாக்கு அங்கே டவுட் ஆகிருக்கு, கண்டிப்பாக வந்துட்டு இதனோட பேத்தியாக இருக்க சான்ஸே கிடையாது, ஏன்னா அவளோட பிஹேவியர் முன்னாடி எப்பயுமே இருந்தது கிடையாது, எப்படி அவர் ரூடாக என்கிட்ட இப்படி பேச மாட்டாருன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு உடனே மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க, காம்பன்சேஷன்ற பேரில் நீங்கள் என்கிட்ட பறிக்க பார்த்தீங்க, பட் உங்கள் பேத்தியோட பேரில் நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டி இப்போ எழுதி கொடுத்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ அங்கே அப்போ நம்ம ரியலான வந்துட்டு ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் காமிக்கிறாங்க. இவன் தான் அங்கே கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருந்துருக்கான், செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயின் அங்கே மாசா உள்ள என்ட்ராகிறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிருது. நம்ம ஹீரோயின் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன ஆக்சிடென்ட் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி நினைக்கிறியா, பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு சின்ன இன்ஜுரி தான் ஆச்சு, என்னோட எல்லாருமே எங்கள் காட்ஸ் வந்துட்டு என்னை காப்பாற்றி நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எதுக்காக இந்த ட்ராமாவில் உனக்காக பொறுமையாக இருந்தால் தெரியுமா, எவ்வளோ தூரத்துக்கு நீ சீப்பாக கீழே இறங்கி போவேன் தான், நாங்கள் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கணும் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம், எங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும்னு அவள் சொல்கிறா. அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நீங்கள் என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க, திரும்ப யாரை கூட்டிகிட்டு வந்து ஃபேக்காக ஆக்ட் பண்ணுறீங்க, இது என்னோட பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அந்த மெய்டை பார்த்து நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ வந்துட்டு அவனுக்காக இப்போ சப்போர்ட் பண்ணி உன்னோட குடும்பத்தை இழந்துட்டு போயிடாத, உன்னோட ஃபேமிலியை பாதுகாக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான்றதுக்காக நீ துரோகம் பண்ணாத, பட் வந்துட்டு அவன்கிட்ட வந்து உன் குடும்பத்தை என்னால் எப்பயுமே பாதுகாக்க முடியும் லைஃப் லாங், நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே அவளுமே அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த ஆள் தான் என்னை மிரட்டி இப்படி பண்ண வச்சாருன்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து மாட்டிக்கிட்டான், ஏன்னா வந்துட்டு இது எல்லாருமே வந்து ஒரு வழி பண்ணி விட்ருவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட திரும்ப அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நடிச்சிட்டு அங்கே வந்துட்டு இத்தனை வருஷமாக நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு அவன் அங்கே மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின்மே ரொம்ப உருகி போயிட்டு அவன்கிட்ட பேசினதுமே நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொன்னதும் இத்தனை வருஷமாக என்னை லவ் பண்ணி நீ ஏமாற்றிருக்க, கொஞ்சமாச்சும் நானாச்சும் உனக்கு டஃப் கொடுத்து ஆக்ட் பண்ண வேணாமா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ எப்பேற்பட்டவேன்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணியிருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ பாட்டு வந்துட்டு இருந்துட்டே உன்னோட ட்ராமாவெலாம் இங்கே யாரும் நம்புறதுக்கு கிடையாது, நான் என்ன பார்த்தா இழுச்சோய மாதிரியே தெரியுது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்படுறா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே வந்துட்டு எது ஒத்து வராது, 2 பேருமே விலகி இருக்கிறது தான் பெட்ரு அப்படின்றத அவள் சொல்கிறா. ரெண்டாவது இவனை மாதிரி ஒரு சீட்டருக்கு வந்துட்டு இதான் பனிஷ்மெண்ட்டு, நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க இவனோட புத்தியை பற்றி, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வருங்காலத்தில் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இவனாக தான் இருப்பான், இவனை மாதிரி ஒரு கன்னிங் பர்சன் என்ன வேணாலும் செய்வான். ரெண்டாவது எனக்கு இவனுக்குமே டைவர்ஸுமே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் 2 பேத்துக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறா. அங்கே தாத்தாக்கா அவளோட இந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டேக்கு, குடும்பத்தோட புது ஃப்யூச்சரே அங்கே கண்ணுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுது. அங்கே மீட்டிங்காக தாங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பட் வந்துட்டு ஹீரோயின் அந்த டீமில் ஒரு ஆளாக ஏற்றுக்கிறதுக்கு அங்கே இருக்க சிலருக்கு வந்துட்டு அங்கே விருப்பம் இல்லாமல் இருக்குது. இது எப்படி வந்துட்டு சாத்தியமாக இருக்கும், புதுசாக வந்திருக்காங்க, அதுக்கு மேலே வந்துட்டு ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டுருக்கு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ரொம்பவே டேலண்டான பர்சன், அந்த அவனோட கம்பெனியவே அவள் தூக்கி நிப்பாட்டியிருக்கா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்குமே அவளால் வந்து பெனிஃபிட் தான் இருக்கும், என் பேச்சில் நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்தா உங்களுக்குமே அதனால் பெனிஃபிட் தான் கிடைக்கும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. பிறகு இவனை பார்த்தா அங்கே தொடர்ந்து வந்துட்டு ஃபுல்லாமே சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாமன்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்துடுறாங்க. ஃப்ராடு கேஸில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளேயுமே தூக்கி போட்டுறாங்க. அப்போ அங்கே மியாவும் ஹீரோயினுமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இனிமையாக இருந்தவங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் இன்னமே நீ சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க, என்கிட்ட வந்து இன்னமே நீ நிறையா கற்றுக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு முன்னேறி வர முடியும்னு சொன்னதும் அவளுமே ஓகே ஃப்ரெண்டுகிட்ட கற்றுக்கிறதுக்கு என்னன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அவன் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கான், அவன் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வெளியே வந்துடுவான், அவனுக்கு தெரியும் எப்படி வெளியே வரணும்னு, அவன் சரியான கன்னிங் பர்சன். பட் வந்ததுமே வந்துட்டு அவன் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நம்மளை தான் நினைப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும், இத்தனை வருஷமாக கூட சேர்ந்து இருந்திருக்கோமே, அவனோட
புத்தியை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, பார்த்துக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு அதே மாதிரி அவங்க அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு அவங்க வெளியே வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ண சொல்லி அங்கே கேட்டதுமே அவருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. ஸோ வந்துட்டு அவரை யூஸ் பண்ணியே வந்துட்டு அடுத்து அவனோட பிளானை வந்துட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் ஏழை எடுக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பெட்டில் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் போல். அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பேர் போட்டி போடுறாங்க. ஃபைனலாக பார்த்தா நம்ம யாங்கோட தான் அங்கே வந்துட்டு பெட்டுக்கு வந்திருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு 2 பேருமே ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே ரொம்ப ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு யாருக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க அங்கிளுமே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவர் வந்துட்டு அவங்களோட அங்கிள், அதனால் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்கிட்ட இதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்குது, இது எல்லாமே என்னோட தான் சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு அவன் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அவன் மேலே பழிய போடுவீங்க, உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவிடன்ஸ் தானே கொண்டு வந்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபைல்ஸை கொண்டு வர சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா வந்துட்டு அதை திருட வச்சுட்டான் போல், எப்படி வந்துட்டு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உண்மை என்னென்னா அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு திருடிட்டு போயிருக்காங்க. பட் அவங்க கால் பண்ணி அங்கே வந்துட்டு பிடிக்க சொல்லி அடி அங்கே வெளுத்திருக்காங்க. அந்த பர்சனுமே எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டாரு போல். இதை நம்பி தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அங்கே வந்துட்டு சப்மிட் பண்ணதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது அவங்களுக்கு. எப்படி வந்துட்டு இந்த மாதிரி போய் சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படுறாங்க அவன்கிட்ட. அவன் பார்த்தா வசமாக இப்போ மாட்டிக்கிட்டமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்துட்டு கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த வீடியோவை காமிச்சு நம்ம ஹீரோயினை மாட்டிகிட்டு இருக்கான். அவங்க தாத்தா வந்துட்டு உனக்கு உயிரோட வேணும்னா நீ ஒழுங்காக வந்துட்டு இதுலேருந்து விலகிடு, இது எனக்கு சொந்தமாகட்டும், இல்லைன்னு வச்சுக்கோமே உங்கள் தாத்தா வந்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோயினுமே நான் உங்கள் எல்லாத்தையுமே சாரி கேட்டுக்கிறேன், நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன எல்லாமே பொய், நான் சப்மிட் பண்ண எல்லாத்துமே இவனுக்கு எதிராக பண்ணதுமே பொய்யானது தான், நான் தான் வந்துட்டு இவன்கிட்ட ஃபேக்காக திருநேன்னு சொல்லிட்டு அவள் பாவம் உங்கள் தாத்தாக்காக ஒத்துக்கிறா. பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கோவமாகி போயிடுது. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம், நீ எப்படி வந்துட்டு சீட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. இதனால தானே இவ்வளோ வேணாம் சேர்க்க வேணான்னு சொன்னோம், பட் வந்துட்டு சேர்த்து கம்பெனியை நாசமாக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேற தோணிட்டு இருக்கு. இப்போ ஃபைனல் டிசிஷன் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்துட்டு உனக்கு தான் சேருதுமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு அங்கே சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டாங்க ஜியாங்க்கு ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அவங்க அங்கிள்கிட்ட என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அங்கிள்னு கேட்கும்போது பார்த்தாங்க உள்ள தாத்தா என்ட்ராகிறாரு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே ரொம்ப கேவலமான செயல்னு சொல்கிறாரு. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட ஆல்ரெடி மீட் பண்ணி அவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்காரு. ஏன்னா அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும்போது அவங்க ஃபேமிலி தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அவரை பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் அவர் வந்துட்டு எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்காரு. அங்கே வந்துட்டு இவனை தான் வந்துட்டு வேணுக்குனே தாத்தாவுமே கிட்னாப் பண்ண சொல்லியிருந்திருக்காரு. அப்படின்னா தான் இவனை வந்துட்டு பிடிச்சி ஜெயிலில் போட முடியும், வெளியே வர முடியாமன்றதுக்காக. ஸோ வசமாக வந்துட்டு மாட்டிக்கிட்டான். அங்கே வந்துட்டு அவன் எஸ்கேப் ஆகி அங்கே ஓட பார்த்ததுமே அங்கே போலீஸுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவனை. ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் இதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவே கூடாது, நாங்கள் வந்துட்டு இவனை பேன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இவன் சாகிற வரைக்கும் உள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பேராசை பெரு நஷ்டன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், பட் வந்துட்டு பொண்டாட்டி கிடச்சி நல்லபடியாக வாழ்கிறப்ப ஒழுக்கமாக அதை வச்சு வாழ துப்பு இல்லாமல் பேராசைப்பட்டு இன்னும் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தலையிலே மண்ணலி போட்டுக்கிட்டான். அந்த ஆசைன்றது ஒரு பேய்ன்றதை திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டான். பிறகு அங்கே வந்துட்டு தாத்தாக்குமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்களோட கம்பெனியுமே ரொம்பவே வந்துட்டு நல்லா ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அங்கே தாத்தா நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களான்னு சொன்னதும் உனக்கு நீயே போதும்னு நினைக்கிறேம்மா, உனக்கு மேரேஜ் வேணும்னா நீ பண்ணிக்கலாம், இல்லைனாலுமே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு குழந்தை ஏதாச்சும் வேணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ ஏதாச்சும் ஒரு பேபியை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சாங்க தாத்தா, பட் அவங்க இல்லைனாலுமே எப்பயுமே என்னோட காட்ஃபாதராக இருந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்கீங்க. லைஃப்பில் வந்துட்டு பண்ண ஒரே தப்புனா அவனை மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு நான் சூஸ் பண்ணது தான், பட் வந்துட்டு அதுவுமே எனக்கு இதுக்கப்புறம் இல்லை, நான் இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.